ஹலோ செவரியான் ஃபீல் குட் டைம் கூட இன்னும் ஒரு புதிய வீடியோங்க. இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் சம்மந்தமாக 2022 ஆண்டு நடந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் சம்மந்தமாக சின்ன ஒரு விஷயம் வந்துங்க. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபைனல் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவுக்கு ஃப்ரான்ஸுக்கு நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 3-3 என்ற அடிப்படையில் 90 நிமிட மேட்ச் நடந்து முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போட்டு சேம் வந்து பெனால்டி வந்துச்சு. பெனால்டியில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வின் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யார் கோல் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு அர்ஜென்டினா 41 அவங்களோட ஆதிக்கம் காஃபுக்கு முதல் பயங்கர ஆதிக்கமாக இருந்துச்சு. காஃபுக்கு புறம் அவங்களோட ஆதிக்கம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஃபஸ்ட்டு பெனால்டியில் ஒரு கோல் போடுவார் எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி மரியா ஒரு கோல் அடிப்பார். அடுத்தது அல்வாரேஸ் ஒரு கோல் போடுவார். 3 கோல் அடிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கால எம்பாபே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்சிங்கில் ஒரு கோல் ஒன்று போடுவார். ஏஆர் ஒளியில் ஒரு பொலி கிக் ஒரு கோல் ஒன்று போடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனால்டியில் ஒரு கோல் அடித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது எக்ஸ்ட்ரா டைமில் கிடைச்ச இதில் பெனால்டி உண்டு. அடுத்தது மோனி என்ன செய்வார், மோனி என்ன செய்வார்னா ஒரு கோல் ஒன்று கிடைக்கும். அதை எமிலியானோ மார்டினஸ் அர்ஜென்டினா கோல் கீப்பர் நல்லா சேவ் ஒன்று பண்ணார். பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா இருந்துச்சு மேட்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரான்ஸ் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இல்லை, அர்ஜென்டினா ஃபஸ்ட்டுக்கு ஆதிக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் காஃபு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம் மாறிட்டு ஃப்ரான்ஸ்ட பக்கம் தான் ஃபுல் ஆதிக்கம் இருந்துச்சு. ஃப்ரான்ஸ் அடிப்பாங்கம்மா இருந்துச்சு. ஆனால் தற்சமயம் பெனால்டியில் எமிலியா மார்டினஸ் நல்லா சேவ் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வின் பண்ணிட்டு